அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூறாவை ரமலான் மாதத்தோட முதல் நாள் ஓதுனீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ரமலான் மாதத்தின் முதல் நாளோட நன்மையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சுவனத்தின் காற்று பூமியில் வரும் இரவு தான் ரமலான் மாதத்தின் முதல் இரவு. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் கருணையும் இந்த இரவுல பிரத்யேகமாக இருக்கும். அதனால திக்ர், சலவாத், இஸ்திக்ஃபார், தஸ்பீஹ் போன்ற நல்ல அமல்களை நம்ம அதிகரிக்கணும். இமாம் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல, எவர் ஒருவர் சூரா ஃபத்ஹை ரமலான் மாதம் பிறை 1 அதாவது முதல் இரவு தொழுகை அன்று எவர் ஒருவர் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவருக்கு இந்த ரமலானில் இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் அவனின் காவலை அவரின் மீது பொழிவான் என்று ரூஹுல் மாலி என்ற புத்தகத்தில் இமாம் குர்துபி பதிவு செய்துள்ளார். அது மட்டும் இல்லாம இந்த ரமலானில் இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் அவரை நோயிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அவரது வாழ்வில் ஹைரையும் பரக்கத்தையும் வழங்குவான். மேலும் அந்த வருடம் முழுவதும் எந்தவித பொருளாதார குறைவும் ஏற்படாது. இந்த சூரா திருக்குரான்ல 48வது அத்தியாயமாக இருக்கு. மாஷா அல்லாஹ், இவ்வளவு நன்மைகளையும் பலன்களையும் கொண்ட இந்த சூறாவை முடிந்த அளவு 3 முறையும் இல்லைனா ஒரு முறையாவது நம்ம ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு சாதகமான மாதமாக ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடனில்லாத வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.